Hey guys, welcome to my channel. இன்னையோட ஸ்பெஷல் டிஷ் பாவ் பாஜி. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், கேரட் 1, பீட்ரூட் 1, ஒரு தக்காளி, கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 கேப்சிகம் கட் பண்ணியிருக்கு, 2 வெங்காயம் எடுத்துருக்குறாங்க, கொஞ்சமாக கொத்தமல்லியும் அப்புறமா க்ரீன் பீஸ் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பாவ்பாஜி மசாலா எடுத்துருக்காங்க. பாவ்பாஜி மசாலா நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் எடுத்துருக்காங்க, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுறதுக்கு. முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், அப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி நான் குக்கரில் போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும் அதனால. அப்புறம் கேரட், ஒரு பீட்ரூட் போட்டிருக்காங்க. பீட்ரூட் வந்து நேச்சுரல் கலர் கொடுக்கறதுக்காண்டி. அப்புறம் பச்சை பட்டாணியை எடுத்து போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஃப்ரோசன் பீன்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க, க்ரீன் பீஸை. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பாவ்பாஜி மசாலா வச்சுருக்கோம்ல, பாவ்பாஜி மசாலாலேருந்து ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் அந்த மசாலாவை போட்டுக்கோங்க. குக்கரில் வேகும்போது அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் அந்த கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் வரணும்ல, அதனால. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி எவ்வளோ தேவை, கொஞ்சமாக போதும் அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற வரைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தக்கன உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 5 விசிலுக்கு போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது குக்கரை மூடிக்கலாம். மூடி போட்டு விசில் வச்சிடுறாங்க. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த விசில் அடங்க சைடில் வச்சுட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது குக்கரில் 5 விசில் வந்துருச்சுங்க. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட நீங்கள் பட்டர் வேணும்னாலும் பட்டர் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நான் இதை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேங்க. இது கூடவே இப்போ நான் கேப்சிகம் 2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, ஃபைனாக சாப் பண்ணி. முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்தால் நீங்கள் கிரேட்டரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குடமிளகா போட்டுட்டு இது 2ஐயும் நல்லா போட்டு வதக்கி எடுக்கணுங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறமா மீதம் இருக்கிற பாவ்பாஜி மசாலா, அதாவது நான் ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதில் இருந்த மீதம் உள்ளதை எடுத்து போட்டுக்கலாங்க. இது போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்க விட்டுருவோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க, ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம்ல குக்கரில் காய்கறிங்க, அந்த காய்கறிங்களையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரில் உள்ள வெஜிடபிள்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டதுக்கப்புறம் மேஷர் வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்குவோங்க. மேஷர் வச்சு ரொம்பவும் ஃபைனாக மேஷ் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்லங்க. ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க. பாவ்பாஜி வந்து ரொம்ப மேஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறது தெரியணுங்க. உங்ககிட்ட க்ரீன் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறையாவே போடுங்க, அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாவ்பாஜியில். அப்படி இல்லை, பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ உப்பு போதும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இன்னமும் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாவ்பாஜி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம் நம்ம. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் ஜூஸ் போட்டால் சூப்பராக இருக்குங்க.
ஸோ பாவ் பாஜி ரெடி. பாவ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பட்டரை போட்டுக்கலாம். ஒரு தவாவில் ரொட்டிக்கல் எடுத்துக்கோங்க. ரொட்டிக்கல்ல 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல பாஜி, அந்த பாஜியை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பாவு கடையில் கிடைக்கும்ல, பாவு வாங்கி வச்சுக்கோங்க. பாவு வந்து 2 பாவு எடுத்துட்டு இதுலேயே இந்த மிக்சர்லேயே நீங்கள் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு, அப்புறம் பேக்கில் கொஞ்சம் நேரமாக வேகட்டும். ஏன்னா பின்னாடி அப்படி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதே மாதிரி பாவு நல்லா சூடாகவும் பட்டரியாகவும் இருக்கும். ஸோ நம்ம பாவும் ரெடி ஆயிடுச்சு. பாவு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கேஸில் வச்சுக்கலாங்க. சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான பாவ் பாஜி ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்கேஸ் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.